ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யாருக்குமே கருவேப்பிலை பிடிக்காதவங்களுக்கு இப்படி ஒரு தொக்கு பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு எப்படி காலியாகுதுன்னு தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பாடு. நரமுடிக்கும் பெஸ்ட்டான தீர்வு கருவேப்பிலை. எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டிலேருந்து கருவேப்பிலை இருந்துச்சு. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். கழுவி வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா அதோடு சேர்க்குறக்கு கொஞ்சமாக புளித்தண்ணியில் 2 பெரிய வெங்காயம், தேவை ஒரு கையளவு பூண்டு எடுத்துக்கிறோம். அதில் சட்டி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா கருவேப்பிலை எல்லாமே நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மாற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு சின்னதாக சீஞ்சட்டி எடுத்ததுக்கப்புறமா கடுகும் வெந்தயம் போட்டு நல்லாவே வறுத்து எடுத்துக்கிறது. வறுத்தது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கையளவு உளுந்து எடுத்து அதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறது. வறுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது சைடில் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை வதக்கி வச்சுறதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறது. அரைச்சி எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வடைச்சட்டியை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறது. வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா நல்லாவே வதக்கி எடுத்துங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லாவே பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்க முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விடிச்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறமா மெதுவாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அப்புறமா கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா கிளறி விட்டு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு குழம்பு வைக்கலன்னா இந்த தொக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாடு. யாருக்கெல்லாம் கருவேப்பிலை பிடிக்கலையோ இது விரும்பி சாப்பிடுவாங்க. நரமுடி பிரச்சனையும் இருக்காது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கெல்லாம் கொடுத்து அவங்க எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சொன்னாங்க. நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி தொடர்ந்து வீடியோ போடணுமா இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ போடணுமான்னு கமெண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.